ஹலோ ஹலோ. கதவை தட்டுகிறார் வேந்தன். யார் பாத்ரூம் வெளியே போட்டு வச்சது? ஏங்க அப்படித்தான். தட்டுங்கள், திறக்கப்படும். ஏ புகழ். தன்னைத்தானே கூப்பிட்டுக் கொள்ளும் மனிதனை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? இங்கு பாருங்கள். ஏ புழுங்கரிசி. அதானே. ஏ இருக்கியா? என்ன இருக்கேன் இருக்கேன். என்னங்க? ஏ இங்க கொஞ்சம் வா. யார் கதவை வெளியே போட்டு வச்சது? எந்த கதவங்க? நீங்க எங்கங்க இருக்கீங்க? நான் பாத்ரூம்குள்ள இருக்கேன். ஏன் ரூமுக்குள்ள? ஓ சரிங்க சரிங்க. வந்து கதவை திறந்து விடு. உங்க ரூமுக்குள்ள தேவையில்லாம வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல மாமா. இங்க பாரு, வெளியே வந்தேன்னு வை. வாங்க மாமா. இங்க ஒரு புழுங்கரிசி, கதவை திறந்து விடு. இதோ வருகிறேன். உங்க ரூமுக்குள்ள இப்ப நான் வரலாமா? வந்து தொலை. இல்ல, அனாவசியமா இந்த ரூமுக்குள்ள வர வேலை வச்சுக்கிட கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் கேக்குறேன். நான் தானே கூப்பிடுறேன். வா, வந்து திறந்து விடு. இதோ வர்றேன். திறந்துட்டியா? அப்படியே வெளியே போயிரு. ஏய், வெளியே போயிட்டியா? இந்த போறேன், போயிட்டேன். அந்த டோரை லாக் பண்ணிட்டு போ. சரிங்க மாமா. மாமா கோமான்னு பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். சரிங்க மாமா. யார் பார்த்த வேலைன்னு தெரியல. பாத்ரூம் வெளியே லாக் பண்ணது எல்லாம் என் மாப்பிள்ள வேலையா தான் இருக்கும். ஏய் ஏய் ஏய், எங்க அவள? இங்க எங்க போறா? ஏய் நில்லு. இப்ப எதுக்கு என் பின்னாடியே வர்றீங்க? ஆமா, உன் பின்னாடியே வர்றாங்க. நீங்க வா, வெளியே வா. என்ன? இட்டு வா. என்ன? அதையே தான் நானும் கேக்குறேன். என்ன என்ன? பாத்ரூம வெளியே யார் லாக் பண்ணி வச்சது? அது எனக்கும் தெரியல. அதத்தான் பாக்குறதுக்கு போறேன். என்னத்த பார்த்து கிளிக்க போறேன்? நான் தான் வெளியே வந்துட்டேன்ல. நீங்களா எங்க வந்தீங்க? நான் திறந்து விட்டு தானே வந்தீங்க. அப்ப யார் பூட்டினது? அது தெரியல. அதத்தான் நான் போய் பார்க்க போறேன். திறந்ததுக்கு அப்புறம் அதை போய் எப்படி பாப்ப? சமயத்துல லாக் லூஸா இருந்தா கதவை இழுத்து சாத்தும் போது தானா லாக் ஆயிக்கிடும். ஓ ஆமால்ல. ஆமா, அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கான்னு பாக்கணும். அப்படி ஒண்ணு இது அதர பழசான வீடு கிடையாது. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. எனக்கும் உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. எதுக்கு 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 என் மேல உனக்கு சந்தேகமா இருக்கு? உங்களுக்கு எதுக்கு என் மேல சந்தேகமா இருக்கு? நீதான் பூட்டி வச்சிருப்பியோன்னு. எனக்கும் அதே சந்தேகம் தான். நீங்களா லாக் பண்ணிட்டு என்ன இந்த ரூமுக்குள்ள வர வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்கீங்க. அறிவு இருக்கா உனக்கு? உள்ள இருந்துகிட்டு நான் எப்படி வெளியே லாக் பண்ணுவேன்? அப்போ உங்களுக்கு அவ்வளவு அறிவு இருந்தா ரூம் டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு குளிக்க வேண்டியதானே? அது நான் மறந்துட்டேன். அதான் பாத்ரூம் டோரை லாக் பண்ணிருக்கோமே அப்படின்னு. அப்படின்னா இதுல ஏதோ நீங்க தான் சதி பண்ணிருக்கீங்க. பிளான் பண்ணி என்ன உள்ள வர வச்சிருக்கீங்க. பிளானா? எதுக்கு? என்னை மயக்கிறதுக்கு தான். எது? என்ன மயக்கி உங்க வலையில விழ வைக்கிறதுக்கு. வலையா? ஆமா ஆமா, நீ மீன், நான் மீனவன். உன்னை வலை போட்டு பிடிக்கிறேன். போவல்ல, வெளியே போ முதல்ல. செவனேன்னு வெளியே இருந்தவளை பிளான் பண்ணி உள்ள வர வச்சு இப்படி அரையும் குறையுமா நின்று என்ன மயக்க பாக்குறீங்க. ஆமா, ஆனா இதுக்கெல்லாம் மயங்குற ஆளு இந்த புகழரசி கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டேன், வெளியே போ. போகத்தான் போறேன். அதுக்கு முன்னாடி அந்த பாத்ரூம் டோர் லாக்க நான் பார்க்கணும், செக் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் ஒண்ணு நீ செக் பண்ண தேவையில்லை, கிளம்பு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மிஸ்டர் வேந்தன். இங்க பாரு, எங்க அப்பாவை நீங்க காப்பாத்திருக்கீங்க, பதிலுக்கு உங்க பொண்ணை நான் காப்பாத்திருக்கேன். அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற டீலிங். ஆனா தேவையில்லாம என்ன மிஸ்யூஸ் பண்ண பாக்குறீங்க. இதெல்லாம் சுத்தமா சரியில்லை சொல்லிட்டேன். கேஎஸ் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் உங்களை பத்தி. ஹலோ ஹலோ, நிறுத்து. இதெல்லாம் நான் பேச வேண்டிய டைலாக். ஏன் உங்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கா? எங்களுக்கும் இருக்கு. நாங்களும் டைலாக் பேசுவோம். நீ பேசு, எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசு. முதல்ல வெளியே போ. போறேன், இப்பவே போறேன். போய் உடனே கேஎஸ் சாருக்கு ஒரு ஃபோன் போட்டு உங்க வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்துறேன். இரு. என்ன? இங்க வா. என்ன? நீ என் மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்லுவ? நீங்க பண்ற வேலையை தான் சொல்லுவேன். நான் என்ன பண்ணேன்? அதுவா, இங்க பாருங்க கேஎஸ் சார், உங்க ஃப்ரெண்டு தான் எல்லாருக்கும் முன்னாடியும் புருஷ முண்டாட்டியா நடந்துக்கிடணும், ஆனா என் ரூமுக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஆமா கொடுத்தேன். அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தன்னை நல்ல ஒரு மாதிரி காட்டிக்கிட்டு அதே சமயம் வெளியே வீட்டாளுங்கெல்லாம் இருக்கும்போது நான் அப்படி நடந்துக்கிட்டா அதுக்கும் என்னையே குத்தம் சொல்றாரு. இங்க பாரு, இப்ப பாத்ரூம் டோர் லாக் அதுவா விழற மாதிரி அவரே செட் பண்ணி என்ன உள்ள வர வச்சு அரைங்குறைமா நின்று மயக்கி. இல்ல, நான் ஒன்னும் மயங்கல, மயக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. நானா? நீங்க தான். எல்லா வேலையும் இவர் பண்ணிட்டு தன்னை நல்லவரா காட்டிக்கிட்டு வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா பழையெல்லாம் தூக்கி ஏன் மேல போடுறாரு அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுவ? அப்படி சொல்லுவ? சொல்லுவேன். இங்க பாருங்க வேந்தன் சார், எங்க அப்பா மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி உங்க அழகுல மயங்கியோ உங்க நல்ல குணத்துக்கு ஆசைப்பட்டோ கல்யாணம் பண்ணல. மேலும் என்ன கம்பேர் பண்ணும்போது நீங்க ஒன்றும் அவ்வளவு அழகெல்லாம் இல்லை, அவ்வளவு கலரும் இல்லை. என்ன கொஞ்சம் என்னை விட கம்மி தான். யாரு? நானா? ஆமா, உங்க வீட்டுல கண்ணாடி இருக்குல்ல, பாருங்க. அதே கண்ணாடியை நீயும் போய் பாரு. நான் தினமும் 100 தடவை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படின்னா முதல்ல கண்ணை போய் செக் பண்ணு. செக் பண்ண வேண்டியது என்னோட கண்ணு இல்ல, உங்களோட கண்ணை தான். நான் பண்ணிக்கிறேன், நீயும் பண்ணு போ. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்.
பண்ணு. என் மாப்பிள்ளை எல்லாம் ஒண்ணு நம்ப மாட்டான் உன்னைய. சொல்ற விதமா சொன்னா அவர் நம்புவாரு. நான் சொல்லதான் போறேன். கேரு சொன்னா சொல்லிக்கோ. கண்டிப்பா சொல்லதான் போறேன். சொன்னாலும் சொல்லுவா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடணும். முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்துவோம், அப்புறம் பேசுவோம். ஏய், இங்க நின்னு என்ன பாத்துட்டு இருக்க? இந்த கதவு லாக் ஒழுங்கா இருக்கா இல்ல இதுல ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு. போ. விட்டா நம்மளைய வில்லனாக்கிடுவா போல. நானே திடீர்னு என் பிள்ளை அப்பாவை பார்க்கணும்னு வந்தா என்ன செய்யறதுன்னு தான் கதவை சும்மா ஜாத்தி வச்சிருந்தேன். அதுக்கு என்ன பேச்சு பேசிட்டா பத்தியா இனியா? தம்பி, அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா எப்படி தம்பி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்பா கூட தான் இருக்காங்க. ஐயா வந்திருக்காரா? பெரிய ஐயா வந்திருக்காரா? பெரிய ஐயா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி எல்லாம் ஒண்ணு நடந்திருக்காதுல்ல தம்பி. தம்பி, நான் இப்போ உங்ககிட்ட வேலைக்கு வந்துடட்டுமா? எனக்கு அந்த ஐயா கிட்ட வேலை பார்க்கறதுக்கே பிடிக்கல. எனக்கு இப்போதைக்கு வேலைக்கு ஆள் தேவையில்லை. எல்லாமே நீங்களே பாத்துக்கிறீங்களா தம்பி? ஆமா. அப்படின்னு சரி. ஆனா எனக்கு அந்த ஐயா கிட்ட கணக்கா பிள்ளையா வேலை பார்க்கறதுக்கே பிடிக்கல. அம்மா கிட்ட பார்த்துட்டு அந்த ஐயா கிட்ட பாக்குறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை தம்பி. அதுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்டா தினமும் வேலைக்கு போறோம் வாரோன்னு இருக்கு. அம்மா என்னதான் அதிகார தோரணையோட பேசினாலும் பழகுனாலும் எனக்கு அவங்க தங்கச்சி மாதிரி தான். அவங்களும் ஒரு அன்னை மாதிரி என்னை நினைச்சுதான் எதுனாலும் உரிமையோட பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆளு முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல தம்பி. சரி, என்ன பண்றது? இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுவீங்கல்ல? ஆமா தம்பி. அது வரைக்கும் பாருங்க. சரிங்க தம்பி. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும். தம்பிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஆமா. கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்களா தம்பி? கண்டிப்பா கூப்பிடுங்க தம்பி. அந்த சாக்கை வச்சு அப்படியே ஐயாவையும் அம்மாவையும் பாத்துக்கிறேன். சரி, கண்டிப்பா. அப்ப நான் வரட்டுங்களா தம்பி? வாங்க. ஐயா பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு தொந்தரவு பண்ணாம இருந்தேன். என்ன வேணும் சொல்லுங்க. ஐயா, தோட்டத்துக்கு பூச்சி மருந்து அடிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணீங்க? அது அந்த ஐயா வாங்கி கொடுப்பாரு, நான் அடிச்சு விட்டுருவேன். சரி, என்ன மாதிரியான பூச்சி இருக்கு? அது இந்த செவப்பா ஒண்ணு இருக்கும்ல, செலந்தி மாதிரி. அப்புறம் இந்த சாறு உறிஞ்சிற பூச்சின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கு. வேப்பண்ண கரைசல் எப்பவுமே தெளிப்போம். ஆனா அதுக்கெல்லாம் இந்த பூச்சி கட்டுப்படவே மாட்டேங்குது. சரி, நான் எத்தியானும் டெல்டா மெத்ரினும் வாங்கிட்டு வரேன். அப்படின்னாங்க ஐயா? நீங்க சொன்ன பூச்சிக்கு அதுதான் மருந்து. சரிங்க ஐயா, அப்ப வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அடிச்சிடுறேன். காலையில கொண்டு வந்து தர்றேன். சரிங்க ஐயா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சிருச்சுங்க ஐயா. அந்த வீட்டுக்கு கிளம்ப போறேன். உங்ககிட்ட தகவலை சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். சரி, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்பிட்டு வாங்க ஐயா. சரி, போயிட்டு வாங்க. காலையில நேரத்திலே வந்துடுறேன். சரி. வேந்தா, மாப்பிள்ள நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வா. ஏண்டா, எதுவும் பிரச்சனையா? ஆமா. என்னாச்சு? என்னடாச்சு? என் கற்பு பறிபோக பாக்குது. மாப்பிள்ள லைன்ல இருக்கியா? என்ன சொன்ன? உனக்கு கேட்டிருக்கும் ராஸ்கல், கேட்காத மாதிரியே காப்ப. சரி சரி, கத்தாத. மாப்பிள்ள நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வா. இல்லன்னா அவளுக்கு ஒரு போன் போட்டு என்கிட்ட ஒழுங்கா இருக்க சொல்லு. என்னடா ஆச்சு? இங்க பாரு மாப்பிள்ள, நேத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எல்லாரும் முன்னாடி எனக்கு முத்தம் கொடுத்துட்டா. ஆமா, நீ வந்து அவளை என்னன்னு கேளு. என்னடா கொடுமையா இருக்கு. ஆமா, பாத்தியா? இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்ற? உன்கிட்ட சொல்லாம நீ தானே கட்டி வச்ச. அதுக்கு என்ன? இங்க பாரு, தினமும் சாயங்காலம் ஆனா 5 மணிக்கு பாப்பாவுக்கு மட்டும் போன் பண்ணி பேசுறே இல்ல, அது மாதிரி எனக்கும் தினமும் போன் பண்ணி பேசுடா. பேசுறேன்டா, நீ பிஸியா இருப்ப. நான் என்னமோ இருந்துட்டு போறேன், நீ எனக்கு தினமும் போன் பண்ணி பேசு. நான் எப்படி இருக்கேன்னு கேட்டுக்கோ. இங்க என் உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல, என் கற்புக்கும் உத்தரவாதம் இல்ல. என்னதாண்டா பிரச்சனை? இதுதான் பிரச்சனை, சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். வேண்டாம், நீ வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம். பாரு, கேக்குறதுக்கு உனக்கே கூச்சமா இருக்குல்ல, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? நீ கதவை போட்டுக்கிட்டு குளிக்க வேண்டியதானடா. நான் உள்ள போட்டுக்கிட்டு தான் குளிச்சேன், வெளியே யாரோ போட்டி வச்சுட்டாங்க. யாரா இருக்கும்? எனக்கு என்னமோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு. டேய், என்ன? நான் இங்க ஊட்டியில இருக்கேன். நீ ஆள் வச்சு பண்ணிருப்படா. ஆமா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை நம்புறேன். நீ என்ன பண்ற, உடனே அவளுக்கு ஒரு போன் போட்டு என் ஃப்ரெண்டு வேந்தர்கிட்ட கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கங்கன்னு அவளை வான் பண்ணு. அப்புறம் அவகிட்ட சொல்லி வை, அவன்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி வை. எந்த மாதிரி? கொஞ்சம் நல்லா பில்டப் பண்ணியே சொல்லி வை. அதான் எப்படி? என்னத்தையாவது சொல்லு, ஆனா நீ பேசுற பேச்சுல அவன் என் பக்கமே திரும்ப கூடாது. போனை வச்சுட்டு போடா ராஸ்கல். மாப்பிள்ள என்னடா? கட் பண்றா. இங்க பாரு, எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீதான். நீ என்னை கைவிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் உன்னதான் 4 மிதி மிதிக்க போறேன். மிதிப்பா? எதுக்கு? இதெல்லாம் முதல்ல எதுக்கு எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்க? அப்புறம் நான் உன்னை விட்டா வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? மாப்பிள்ள, விஷயம் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. அவன் எனக்கு முத்தம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. மாப்பிள்ள, இது வரைக்கும் எந்த பொண்ணும் எனக்கு முத்தம் கொடுத்தது இல்லடா. இது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ அவளை என்னன்னு கொஞ்சம் கேட்டு கண்டிச்சு வை. அவ கவிதா இருக்கால்ல, அவ கூட எனக்கு முத்தம் கொடுத்தது இல்ல, நானா தான் கொடுத்துருக்கேன்.
டேய் சொல்லு. காசுக்காக வந்த பொண்ணுகிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? சரி, அது முடிஞ்சு போன கதை, அதை பத்தி பேச வேண்டாம். நீ இவளை கண்டிச்சு வை. அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் நான் எப்படி அவங்க கிட்ட பேசுவேன்? முத்தம் கொடுக்கறதையும் கொடுத்துட்டு நீங்க தானே என்னை எல்லாரும் முன்னாடியும் புருஷன் முன்னாடி மாதிரி நடந்துக்கிடணும்னு சொன்னீங்க, அதனாலதான் கொடுத்தேன் அப்படிங்கிறா. அப்படின்னா இதுக்கு நீ தான் காரணம். நான் தான் சொன்னேன். அதுக்காக இந்த லெவலுக்கா போவா? அப்போ ஒரு பொண்ணு தானே. அதே தான் நானும் சொல்றேன். அவங்க ஒரு பொண்ணு தானே. எந்த பொண்ணும் பிடிக்காம இப்படி ஒரு வேலையை செய்யவே மாட்டாங்க. அப்படின்னா நான் தான் சொன்னேன்லடா, அரசிக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. எனக்கு இருக்கிற அழகுக்கு எல்லாருக்கும் என்ன பிடிக்க தான் செய்யும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உனக்கும் பிடிச்சிருக்குல்ல, அப்ப நீயும் லவ் பண்ணு. இதெல்லாம் சரியா வராது மாப்ள. இன்னொரு தடவை ஏமாறுறதுக்கு நான் ரெடியா இல்ல. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க பாரு, நீ அவகிட்ட பேசவே மாட்டியா? அவளை கண்டிச்சு ஒப்பையா மாட்டியா? மாட்டேன். சரி அப்ப போ, நானே பாத்துக்கிறேன். தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. போடா, நான் பாத்துக்கிறேன். சரி போ. கோவமா போனை கட் பண்றேன். சரி கட் பண்ணு. இனிமேல் நானா உனக்கு கால் பண்ணவே மாட்டேன். சரி நான் பண்றேன். அட்டன் பண்ண மாட்டேன். அதையும் தான் பாப்போம். பாரு போ. குழந்தையாவே மாறிட்டான். இப்படி எல்லாம் இவன் பேசி எத்தனை வருஷம் ஆச்சு. புகழரசி கூட இருக்கிறதுனாலதான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கான். இந்த ராஸ்கலுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருப்பான். ஒத்துக்கவே மாட்டான். இதயா குட்டி கூட சொன்ன பேச்செல்லாம் சமத்தா கேட்கும். இந்த பையன் கேட்கறானு பாரு, ராஸ்கல். எஸ் முத்து முத்துக்கண்ணு. பப்பரமிட்டா, உனக்கு ஒரு தடவை சொன்ன தெரியாதா? என்னது? இங்க வராதேன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் அப்படித்தான் வருவேன்னு சொல்லிட்டேன். வீட்டு ஓனர் என்ன காலி பண்ண சொல்லணும். அதுதான் உன்னோட பிளான் என்ன? அப்படி காலி பண்ண சொன்னா நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. வருவாங்க வருவாங்க. வா வா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு லேப்டாப் இருக்கு. இது யாரோடது? ஒரு சிவில் இன்ஜினியர் கூட டைப் பண்ணிருக்கேன். சரி. அவரோட லேப்டாப் தான் இது. ஓ, அவருக்கு உன்னோட பிளானை ஷேர் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, அப்ரூவல் வாங்கியாச்சுல்ல, அதான். சரி சரி. அப்புறம் அவர்கிட்ட நிறைய மேசன்ஸ் இருக்காங்களாம். ஆமா, வச்சிருப்பாங்கல்ல. அதான் அவர் கூட டைப் பண்ணிக்கிட்டேன். அப்ப உன்கிட்டயும் இப்ப இன்ஜினியர் இருக்காரு. எஸ். ப்ராஜெக்ட்ஸா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுனா அவரே நிறைய மேஸ்திரி எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர். அப்ப வரிசையா ப்ராஜெக்ட்டை எடுத்து எடுத்து போட வேண்டியதான். இந்த நெக்ஸ்ட் டிசைன் பாரு. இது என்ன வில்லாவா? ஆமா. ப்ரமோட்டர்ஸ்கா? எஸ். ஒரு டிசைன் தான் இருக்கு. இதே மாடல்ல மொத்தம் 50 வில்லா. 50? எஸ், 50 வில்லாவுக்கும் டிசைன் மட்டும், அவுட் சைடு அண்ட் இன்சைடு. சரி. ப்ரமோட்டர்ஸ்ங்கிறதுனால அவங்களே கட்டிக்குவாங்க. அப்ப நீ டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்தா உனக்கு வேலை ஈஸி. எஸ். சூப்பர் முத்து, எங்கேயோ போயிட்ட. ஆனா நீ மீட்டிங்ல அப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் உனக்காக பேசாம வேற யாருக்காக பேசுவேன்? அர்ஜுன் ஒன்னு சொல்லலையா? அதை எப்படி சொல்லாம இருப்பான்? வழியில கார்ல போகும்போது நெடுக அர்ச்சனை பண்ணிக்கிட்டே தான் வந்தான். எனக்கு என்ன சொன்ன? அவ்வளவு கஷ்டமா இருந்தா என்னை வேலையை விட்டு தூக்கிடுங்க சார்னு சொன்னேன். கச்சிப்புன்னு வாய மூடிக்கிட்டான். இதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் கொடுத்தது நீ தான் முத்து. அப்படியா? ஆமா, நீ மட்டும் அன்னைக்கு அவனோட ஆபீஸ்ல வந்து அப்படி பேசலன்னா அவன் பண்ண வேலைக்கு நான் இன்னும் பயந்துகிட்டே தான் இருந்திருப்பேன் தெரியுமா? நான் இருக்கும்போது உன்னை அப்படிலாம் விட்டுருவேனா? அதான். சரி, நான் உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னது? சாப்பிடுறதுக்கா? சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல கேட்டேன், ஏதாவது செஞ்சு கொண்டு வந்திருக்கியோன்னு. இல்ல, இது வேற. சரி, என்னது? இதுதான். வாட் இஸ் திஸ்? கீ செயின். நீயே பண்ணினியா? கொடு பார்க்கலாம். ஹார்ட் இருக்கு. அது பக்கத்துல என்ன இருக்குன்னு பாரு. என்னது இது? பூக்கூடையா? ஓ மூஞ்சி. இல்லையா? இல்ல, என்னதுன்னு பாரு. எனக்கு ஹார்ட் மட்டும் தான் தெரியுது. ப்ளூ கலர்ல இருக்கிறது என்னதுன்னு கண்டுபிடி. கூட மாதிரி தெரியுது. இல்ல. அப்புறம்? அது நான் தான். ஹேய், ஆமா, நிலா. நிலா ப்ளூ கலர்லயா இருக்கும். அதான் எனக்கு தெரியல. நிலா, இது எதுக்கு? எதுக்கா? பைக் வாங்கி கொடுத்தேன்ல, பைக்கு ஒரு செயின் பின்னி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் நானே பின்னினேன். அது ஓகே, அது வரைக்கும் ஓகே. பட் நிலாவோட ஹார்ட்டும் எதுக்கு? எப்படி சொல்வேன் புரியும்படி ஆளை விடுடா. என்ன நிலா, கேட்டுட்டே இருக்கேன், சொல்லு. அது எனக்கு இந்த டிசைன் தான் பின்ன வரும், அதான் பின்னினேன். ஓ அப்படியா? நைஸ், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்போ உன்னோட பைக் கீழே இதை மாட்டிக்கிறியா? ஷூர். மாட்டிக்கோ. ஓகே, தேங்க் யூ. வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. எது? இந்த நிலாவையும் ஹார்ட்டையும். எது? இந்த கீ செயினையா? ஆமா ஆமா. சரி. சரி, நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? நோ, இப்பதான் டீ போட்டு குடிச்சேன். சரி. நைட்டுக்கு ஆர்டர் பண்ணிக்குவேன் எப்பவும் போல. அதான் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குல்ல, ஒரு குக்கர் வாங்கிட்டா நீயே ஏதாவது சமைச்சுக்கலாம்ல.
இப்போதைக்கு டைம் இல்ல, பார்க்கலாம். நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமா? நோ தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்பட்டா? பை. பாய். இது என்னடி இதயம் வெளியேறி அலைகின்றதே, காதல் இதுவா? என் நிலாவும் அவளோட இதயமும் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா எதை மீன் பண்ணி இது கொடுத்துட்டு போறான்னு தெரியல. ஓப்பனா கேட்கறதுக்கும் தயக்கமா இருக்கு. இப்படிலாம் இருந்ததே இல்லையடா நீ. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. டிவோர்ஸ் கிடைச்சதும் முதல்ல உன்கிட்ட வந்து இதைத்தான் கேட்பேன் நிலா. நீ என்ன சொல்றியோ அதை பொறுத்து தான் இருக்கு. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஓம் நமச்சிவாய. ஐயா, பூஜை நல்லபடியா பண்ணியாச்சு. கடவுளுக்கு முதல் பத்திரிக்கை வச்சாச்சு. இனி நீங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சாமி. ஐயா, அதே மாதிரி சுத்து பிரகாரத்துல இருக்கிற எல்லா சன்னதிக்கும் ஒவ்வொரு பத்திரிக்கையா வச்சுட்டு வந்துடலாம். சரி. ஐயா, இதை கையில எடுத்துக்கிறீங்களா? இந்த நான் எடுத்துக்கிறேன். அப்படியே என் கூடயே வாங்க. நீ வாடா, போலாம்பா. நம்மளும் போக மாட்டேன். இங்க யாராவது இருக்கணும்ல, இருப்போம். அவங்க போயிட்டு சுத்திட்டு வரட்டும். அப்புறம் ரெண்டாவது பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஒரு போய் சுத்துவோம். சரி. நான் உங்ககிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்னதும் அப்படியே என் தலைமையில ஏறி உட்காந்துக்கிட கூடாது என்ன? சரி. உட்காரணும்னு நினைச்சாலும் முடியாது. ஆமா, அது எப்படி முடியும்? உங்களுக்கு வலிக்கும்ல. இங்க பாரு மானு. சொல்லுங்க தே. உங்க மாமனார் சப்போர்ட் இருக்குன்ட்டு ஓவரா ஆடாத. என்ன இருந்தாலும் என்னோட புருஷன். நான் இல்லைன்னு சொல்லலையே. பேச்சில கொஞ்சம் பணிவு இருக்கணும் மாமியார்கிட்ட என்ன? சரி. புதுசா ஏஜென்சி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட கூடாது. நான் யாருங்கிறத நீ மறந்துடக்கூடாது. சரிங்க தே. நான் நல்லா தான் பேசுவேன் உங்ககிட்ட. ஆனா அப்பப்போ என்ன மாரி என் திமிரு எட்டி பார்த்துச்சுன்னா அதை நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி. என்ன எல்லாத்துக்கும் சரி சரிங்கிற? ஏதாவது உள்குத்து வச்சிருக்கியா? இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. பிறந்ததுல இருந்தே ராஜகுமாரியா வளர்ந்தவன் நானு. அதனால கூடவே சேர்ந்து திமிரும் வளர்ந்துருச்சு. முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிடுவேன். உங்ககிட்டயும் முடிஞ்ச அளவுக்கு காட்டாம இருக்க பாக்குறேன். ஆனா இயல்பான குணங்கிறது விட்டு போகாது. சரி. அதனால நீ தான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சரி. என்னைய உன்னால புரிஞ்சுக்கிட முடியுதா? ஓ, புரிஞ்சுக்கிட முடியுதே. என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல்லு பாப்போம். அதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன பிள்ளை நீ, உனக்கு ஒன்றும் தெரியாது. தெரியும். சரி, தெரிஞ்சா சரி. ஆனா உன் மாமா தான் என்ன புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாரு. புரிஞ்சுக்கிடாமலா சரியான நேரத்துல வந்து சேர்ந்தாரு? ஆனா அவரையும் சொல்லி தப்பு இல்ல. நான் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா தான் இருக்கேன். என் மகன் உனக்காக எல்லா சொத்தையும் விட்டுட்டு வந்த மாதிரி தான் நானும் என் வீட்டுக்காரருக்காக எல்லா சொத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு புரியுது. நான் நினைச்சிருந்தா எதிர்த்து சண்டை போட்டிருந்திருக்கலாம். என் உயிரே போயிருந்தாலும் பரவாயில்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். என்கிட்ட கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்காகவே அவங்க என்னை கொல்லாம தான் இருந்திருப்பாங்க. எல்லாம் தெரியும் எனக்கு. அதெல்லாம் தெரியாதவங்களா இருந்தா இவ்வளவு பெரிய எஸ்டேட்டை கட்டி காப்பாத்தி இருக்க முடியுமா? உனக்கு புரியுதா? புரியாம என்னத்தே, அதெல்லாம் நல்லா புரியுது. அந்த சொத்தை விட என் புருஷன் தான் முக்கியம்னு நினைச்சேன். அதான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அந்த சொத்தும் முக்கியம் தானே? முக்கியம்தான். அதை விட என் புருஷனும் பிள்ளைங்களும் முக்கியம்னு தோணுச்சு. ஒரு வேடிக்கையை பாத்தியாமானு? என்னது தே? உனக்காக என் மகன் அவன் சொத்தை விட்டுட்டு வந்தான். என் சின்ன மகன் அந்த வெண்ணிலா பொண்ணுக்காக அவன் சொத்தை விட்டுட்டு வந்தான். இப்ப நானும் என் புருஷனுக்காக என் சொத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். என் பெரிய மகனை நான் தான் சண்டை போட்டு விரட்டினேன். ஆனா என் சின்ன மகனும் நானும் ஒரே தப்பத்தான் பண்ணியிருக்கோம். நான் வளர்த்தவன் தானே, வேற எப்படி இருப்பான்? ஆனா வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு புரிஞ்சிருந்தா இந்த தப்பு நடந்திருக்காதுல்ல? கண்டிப்பா. நமக்கு பிரியமானவங்களும் நம்ம கூடயே இருந்திருப்பாங்க. சொத்தும் கையை விட்டு போயிருந்திருக்காதுல்ல? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியதா போச்சு பாத்தியா? ஆமா. அந்த சொத்தை திரும்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனா நமக்கு பிரியமானவங்களும் அவங்க அன்பும் போனா திரும்ப கிடைக்காது. ஆமாத்தே, அதனாலதான் உங்க பிள்ளை அத்தனையும் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாரு. அந்த இடத்துலயாவது நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சிருக்கணும். சரிங்க தே, போனது போகட்டும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்கு என்ன, மாமா இருக்காரு, உங்க பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. உங்க மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. சீக்கிரமாவே உங்க இளைய பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணும். அவன் பிரச்சனை எல்லாம் சரியாகணும். சரியாயிடும். என்னடா மாமியார் மருமகளும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல 1000 இருக்கும். அதெல்லாம் யாரும் கேட்க கூடாது. அப்படியா? சரி, கேட்கல.
ஐயா பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீ சக்கரை பொங்கலை எல்லாருக்கும் கொடுத்துறீங்களா? கொடுத்துடலாம். மனு எல்லாருக்கும் நீயே கொடு. நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம். சரி வா. பூசாரி ஐயா கொஞ்சம் வரீங்களா? வர்றேம்மா. அந்த இலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், தாரேன். மனு வா. அப்பா என்னடா